12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.4, அதில் problem number 1ல subdivision 2. A system of linear equation is given with two unknowns and two equations. Unknownனா இங்கே என்னென்ன x ஒரு unknown, y ஒரு unknown. ஸோ அந்த unknownல வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மில் ரைட் சைடில் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் இந்த வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே இன்வர்ஷன் மெத்தடில் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கிராமர் ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதில்ல, பட் அந்த கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அந்த டிட்டர்மினன்ட்டுக்கு பேர் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெல்டா அப்படின்றது வந்து எதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு வழக்கமாக எக்ஸ்ஒய் இருந்தால் எக்ஸ்ஒய்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து 1/x இருக்குது. அப்போ 1/xோட கோஎஃபிஷியன்ட் 1/xோட கோஎஃபிஷியன்ட் நியூமரேட்டரில் இருக்க நம்பர் தான். ஸோ அப்போ 3 அப்படி எழுதிக்கலாம். இங்கே ஒய் தான் இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நாம் இந்த ரெண்டு ஃபஸ்ட் ரோவில் எழுதியிருக்கிறோம். செகண்ட் ரோ கன்சிடர் பண்ண செகண்ட் ரோவில் 1/xோட கோஎஃபிஷியன்ட் என்ன, நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது 2, அந்த 2 செகண்ட் ரோவில் எழுதிக்கலாம். அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா, இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 2/2 மைனர் தானே, அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, 3 × 3 9, 2 × 2 +4 கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால -4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அப்புறம் நான் சிங்குலராக இருக்கணும். இந்த ரெண்டு இதுவும் பார்க்கணும். நம்ம தான் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம். அப்படி இருந்தாவே நமக்கு என்ன இருக்கும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதனால் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்த்த பிறகு தான் கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டிட்டர்மினன்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். டெல்டா 1 ஒரு டிட்டர்மினன்ட். இந்த டெல்டா 1 எப்படி கிடைக்குது, இந்த டெல்டா 1 நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சரியா, எங்கள் வேரியபிள் வந்து XY இருக்கிறனால டெல்டா 1 வந்து டெல்டா எக்ஸ்னு எடுத்துக்கலாம், டெல்டா 2ன்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம், அது டெல்டா ஒய்ன்னு கூட சொல்லிக்கலாம். சரி, இப்போ டெல்டா 1 எப்படி ஃபார்ம் பண்ணோம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய டெல்டான்ற இந்த டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு காலம் என்ன பாருங்கள், 3 2 இல்லையா. இந்த 3 2 அப்படின்ற அந்த இந்த 3 2 எதோட கோஎஃபிஷியன்ட்டு, 1/xோட கோஎஃபிஷியன்ட்டு. அந்த 1/xோட கோஎஃபிஷியன்ட்டை நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட் டைமை நாம் எழுத போகிறோம். சரியா, இந்த 3 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது 12 13. சரியா, இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கலாம் 2 3. இது புரியும் நினைக்கிறேன், இது பார்த்துக்கோங்க. இப்போ டெல்டா 1 12 × 3 36, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 13 × 2 -26, இதோட வேல்யூ 10. இது டெல்டா 1. சரியா, சம்டைம்ஸ் நம்ம டெல்டா 1/xன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் கிடையாது, நமக்கு என்ன இருக்குது, இப்போ எந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், 3 2ன்றது 1/xோட கோஎஃபிஷியன்ட்டு. அப்படின்னா அந்த டெல்டா எக்ஸ் போல டெல்டா 1க்கு போல என்ன பண்ணிக்கலாம், டெல்டா 1/x கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நத்திங் ராங். சரி, அடுத்தது டெல்டா 2. இந்த டெல்டா 2 எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எகைன் டெல்டான்ற இந்த டிட்டர்மினன்ட்டில் ஃபஸ்ட்டு காலமில் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே வச்சுக்கலாம். 3 2 அப்படியே இருக்கட்டும். செகண்ட் காலம் 2 3 இருக்கு இல்லையா, இந்த 2 3ன்றது என்ன, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸு. இதை நாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் டைம் எழுதணும். ஸோ அப்போ 12 13 புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு அன்னோனுக்கு ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் எழுதுகிறோம். செகண்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் டைம் எழுதுகிறோம். இவ்வளோதான். ஸோ இது பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, 3 × 13 39 -2 × 12
24 ஏன்னா ப்ளஸ் 24 வரும், சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ் 24. இங்கேயும் அப்படி தான் 13 into 2 வந்து ப்ளஸ் 26 வரும், நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ் 26 போட்டிருக்கோம். சரி, 39 மைனஸ் 24, 39லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் 15, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சரியா? இப்போ since delta not equal to 0 by Cramer's rule, சரியா, டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். கிராமர்ஸ் ரூல் படி இங்கே ஃபஸ்ட்டு அன்னோன் வந்து இங்கே நம்ம எதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், 1/x. அப்போ இங்கே எழுதுறது என்னென்னா 1/x ஈக்குவல் டு இந்த 1/x வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், 1/x வந்து எந்த டிட்டர்மெண்ட்டில் வந்து நம்ம எடுத்தோம் 1/x ஓட கோஎஃபிஷியன்ட்லாம் ஃபஸ்ட்டு டெல்டா 1லேருந்து எடுத்தோம் இல்லையா, அதை நியூமரேட்டரில் எழுதணும், டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. புரியுதா? இது வந்து 1/xக்கு ஈக்குவல். அப்படின்னா இங்கே டெல்டா 1 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், டெல்டா 1 வந்து 10 பை டெல்டா வேல்யூ எவ்வளோ 5. சரியா? இப்போ வந்து நம்ம திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 2ன்னு போடலாம். இப்போ இது வந்து 1/xோட வேல்யூ. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணலாமா, இது ரெசிப்ரோக்கலாக மாற்றலாமா, ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 1/x வந்து x/1 ஆகும். இங்கே 2 மட்டும் இருந்தால் 2/1 அர்த்தம், அது என்ன ஆகும் 1/2 மாறும். அப்போது டேக்கிங் ரெசிப்ரோக்கல் x ஈக்குவல் டு 1/2. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹோல் நம்பர் வருது, அது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 1/2 ஆகும், அவ்வளோதான். அதே 1/x ரெசிப்ரோக்கலாக மாற்றினா x. இந்த இதெல்லாம் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரி, அடுத்தது செகண்டு அன்னோன் வந்து y. இங்கே 1/xக்கு அடுத்தது எது இருக்குது, y இருக்குது. y வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா டெல்டா 2 ரெண்டாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, இந்த டெல்டா 2வை டெல்டாவால் டிவைட் பண்ணும். டெல்டா 2 எவ்வளோ 15, டெல்டா எவ்வளோ 5. ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இது மாற்றம் தேவையில்லை, ஏன்னா ஒய்க்கு வந்து நமக்கு ஒரே ஒரு இங்கே வந்து இந்த மாதிரி 1/, அப்படின்னு வரும்போது தான் நம்ம ரெசிப்ரோக்கல் இருக்கணும். இப்போ ஒய்க்கு நேரடியாக வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் வேல்யூ. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் பாருங்க, சொல்யூஷன் எழுதும்போது 1/xல ஈக்குவேஷன் இருந்தால் கூட எக்ஸில் தான் எழுதணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 கமா ஒய் ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து நமக்கு தேவையான சொல்யூஷன். சரியா?